வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சசிகலாவின் அதிமுகவின் முக்கிய முடிவு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக கட்சியில் சசிகலா அவர்கள் ரீஎன்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து சொல்லியிருக்காங்க அதிமுகக்குள்ளே வரப்போகிறேன்னு. அதிமுகவில் வந்து என்ன பதவியில் இருப்பாங்க? சாதாரண தொண்டர்களாக இருப்பாங்களா, இல்லை ஒருங்கிணைப்பாளர் ஆவாங்களா, மாவட்ட செயலாளர் ஆக போகிறாங்களா, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கழக நிர்வாகிகளா, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் ஆல்ரெடியே இருந்த பொது செயலாளர் பதவியாக இருக்க போகிறாங்களா, இல்லை துணை பொது செயலாளராக இருக்க போகிறாங்களா அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் அதிமுகவில் கேள்விகளாக எழுப்பப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரீஎன்ட்ரின்னு அவங்க சொன்ன உடனே இங்கே பரபரப்பாயிடுச்சு. எடப்பாடியே அதிர்ச்சி ஆகிட்டாரு. அதன் பிறகு ஒரு சில விமர்சனங்களாக வந்து பேட்டிகளை வந்து கொடுத்திருந்தார். நீங்கள் அனைவரும் பார்த்துருப்பீங்க. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி போகிறது, நிற்கிறது, திருப்பி வர்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து. இந்த ஒரு சூழலில் சசிகலா அவர்கள் அதிமுகவில் வந்தால் எடப்பாடிக்கு பதவி இருக்காது. ஏன்னா அந்த பதவி தான் சசிகலா வச்சுருப்பாங்க. ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு பதவி கொடுத்ததே சசிகலா அவர்கள் தானே. ஜெயலலிதா அவர்கள், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் சிறப்பாக வழிநடத்தி இருந்தார்கள் அதிமுகவை. அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நல குறைவு காரணமாக வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறைந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா வந்து சிகிச்சை பெற்று அதை பார்க்க அவர்கள் வந்து மறைந்து விட்டார்கள். அதன் பிறகு யாராக வந்தது? அவர்களுடைய தோழியாக இருந்த சசிகலா. அவங்க தான் வந்து இப்போ முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டாங்க. அப்புறம் பொது செயலரும் ஆகிட்டாங்க. அதன் பிறகு கொஞ்ச நாள் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த பதவி நீடிக்கப்படாதனால அவங்க சிறை செல்லுற மாதிரி இருந்துச்சு. சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக சிறைக்கு சென்றாங்க. அதன் பிறகு என்ன ஆயிற்று? தற்போது நம்மளுடைய எடப்பாடியிடம் கோபத்தூரில் நடந்த அந்த எம்எல்ஏ மீட்டிங்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமியை நோக்கி வந்த பதவி தான் இந்த ஒரு முக்கியமான பதவி, அதாவது பொதுச் செயலாளர் பதவி. அதன் பிறகு எடப்பாடி பொதுச் செயலாளர் பதவி கூட இல்லைங்க, முதலமைச்சர் பதவி வந்தது. அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து பொதுக்குழுவை கூட்டி சசிகலா அவர்களை நீக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் எல்லாரும் நீக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் யூபிஎஸ் இணைந்து செயல்படுற மாதிரி இருந்தாங்க. அவங்களே கொண்டார் கழிச்சு ஓபிஎஸ் நீக்கிட்டாரு. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி நான் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற கோஷங்களிடும் வகையில் தற்பொழுது அவருடைய பெரும்பான்மை அங்கே வளர வச்சிட்டார். அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு வந்து எடப்பாடி சொல்லியிருந்தாலும் கூட இது செய்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துரோகம் அப்படின்றத வந்து பெரிய துரோகம் அப்படின்றத வந்து நம்மளுடைய சசிகலாவும் ஓபிஎஸ் அவர்களும் வந்து சொல்கிறாங்க. இதில் அவரே துரோகம் செஞ்சுட்டு மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்குமே வந்து ஆதரவாக இல்லை, யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லை அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களை குறை சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு வந்து ஓபிஎஸ் சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவரே ஒழுங்காக இருக்காருன்னா பாருங்க அப்படின்றது வந்து நிறைய விதமான குற்றச்சாட்டுகளை அவரும் இவரும் வைக்கிறாங்க. ஆனால் சசிகலா அவர்களுடைய முன்னெடுப்பு என்னன்னா, நீங்கள் எப்படின்னா சொல்லுங்கள், அதிமுகவின் பொதுச்செயல் நான் தான் எதிர்கட்சி தலைவர், நான் தான் கேட்பேன், நான் தான் கவர்மெண்ட்டு கேட்பேன், நான் தான் வந்து திமுகவை கேட்பேன் அப்படின்னு வந்து பேட்டியில் சராமாரியான கருத்துக்களை முன்வைத்து சசிகலா அவர்கள் எல்லா ஆட்டத்துக்கும் வந்து முற்றுப்புள்ளியும் வைக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு சூழலில் சசிகலாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கையில் எடுக்கப் போகிறார்கள் அப்படின்றது மட்டும் அப்பட்டமாக தெரிகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை ஏட்டு பார்த்தா தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும், புரிய வரும். ஓகேங்களா? அதனால் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.